நண்பர்களே வணக்கம். விமான பாதுகாப்பிற்கு இன்று ஒரு மிக மோசமான செய்தி கிடைத்துள்ளது. கடந்த சில நாட்களில் நம் நாட்டில் 7 முறை சைபர் அட்டாக் நடந்திருப்பதை இன்று அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் GPS ஸ்பூஃபிங் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இதன் பாதிப்பு என்னவென்று பார்ப்போம். ஒரு விமானம் வானத்தில் பறக்கும் போது அதற்கு கண்கள், காது, வாய் என எல்லாமே அதன் GPS தான். இந்த GPS ஹேக் செய்யப்பட்டாலோ அல்லது அதில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டாலோ அந்த விமானம் எங்கு வேண்டுமானாலும் தரையிறக்கக்கூடும். கீழே ஓடுதளம் ரன்வே இருப்பது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது ஆறாகவோ வயலாகவோ அல்லது கடலாகவோ கூட இருக்கலாம். விமானிகளுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் GPS மட்டுமே நம்பி செல்வார்கள். 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு நான் கோவாவிலிருந்து டெல்லிக்கு வந்தபோது இதே போன்ற ஒரு சம்பவம் அனுபவித்தேன். முதலில் விமானம் டெல்லி விமான நிலையத்திற்கு மேலே சுமார் 3/4 மணி நேரம் வட்டமடித்துக் கொண்டே இருந்தது. கீழே தரையிறங்கிய பிறகு விமானி ஒரு அறிவிப்பை செய்தார். தவறான புரிதலால் நாங்கள் வேறு ஒரு ஓடுதளத்தில் தரையிறங்கி விட்டோம் என்று கூறினார். அரசு உறுதி செய்துள்ளது. ஒருவேளை ஓடுதளத்திற்கு பதில் வேறு எங்கேனும் தரையிறங்கியிருந்தால் எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். அரசாங்கம் தற்போது வரை அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடு என்பதால் நமக்கு பல எதிரிகள் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து நமது பாதுகாப்பு தகர்க்க முயல்கிறார்கள். அதனால் நமது உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை தொடர்ந்து முறியடித்து வருகின்றன. ஆனால் அவர்களின் ஒரு முயற்சி வெற்றி பெற்றால் கூட அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.